அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெரி ஹாப்பி மண்டே. புது வாரம். ஸோ எப்போ மாதிரி எக்ஸைட்டடாக நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். சென்னையில் வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது. உங்கள் ஊர்லலாம் எப்படி இருக்குது தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி டெக் நியூஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம சேனலில் ரியல்மி ஜிடி நியூ ரியல்மியோடைய ஒரு ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் ஒரு வேளை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நான் கார்டு கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்குங்க. இந்த நோட்டோட இன்றைக்கி லேட்டஸ்ட் டெக் அப்டேட்ஸ் என்னென்னு பார்த்துலாம். டெக் நியூஸ் நம்பர் 492ல் இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலில் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வனா, இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். யூடியூப்பில் தினமும் அதிகமான வீடியோஸ் அப்லோட் ஆகுது. இதில் குக்கிங் வீடியோ வழியாக ஒரு கிரிமினலை அரெஸ்ட் பண்ணதாக வந்து ஒரு ரிப்போர்ட் வெளியாக இருக்குது. ஸோ யூடியூப் குக்கிங் வீடியோ வழியாக கிரிமினலை எப்படி அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தப்போ வந்து 2014 வந்து ட்ரக் கிரிமினல் கேஸில் வந்து இவங்களை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அதுலேருந்து வெளியே வந்தப்புறம் வைஃப் எல்லாரோடையும் வந்து இவர் தலைமறைவாயிருக்கார். ஸோ 2014 இவரை வந்து போலீஸ் தேடிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் இவருக்கு வந்து குக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருந்து ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து குக் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. முகம் காட்டாமல் தான் குக் பண்ணியிருக்காரு. பட் இவர் குக் பண்ணும்போது இவருடைய கையில் இருக்கக்கூடிய டேட்டூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து போலீஸ் ரெக்கார்டில் இருந்ததுனால அந்த யூனிக் டேட்டூ வச்சு இவர் தான் அந்த கிரிமினல் அப்படின்னு சொல்லி 2021 இப்போ இவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு குக்கிங் வீடியோ வழியாக கிரிமினலை அரெஸ்ட் பண்ணது இப்படி தான் அப்படின்னு தெரிஞ்சுது. ரொம்பவே பாப்புலரான ஹிண்டே கார் கம்பெனி வந்து கூகுளோட கொலாப் பண்ணி செல்ஃப் டிரைவிங் கார்ஸ் வந்து லான்ச் பண்ண போகிறதா தகவல் வெளியாக இருந்தது. ஆனால் எவ்வளோ தூரம் உண்மை அப்படின்னு தெரியல. ஏன்னா ஆல்ரெடி வந்து ஆப்பிள் கூட கொலாப் பண்ணி கார்ஸ் லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. இப்போ கூகுள் கூட அப்படின்னு தகவல் வெளியாக இருக்குது. ஸோ ஹிண்டேவை கேட்டப்போ வந்து அவங்க அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் எதுவுமே கொடுக்கல. பட் இது பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கதா தெரியுது. பட் ஹிண்டே ஏதாவது ஒரு மொபைல் கம்பெனியோட கொலாப் பண்ணி கூடிய விரைவில் செல்ஃப் டிரைவிங் கார்ஸ் லான்ச் பண்ணுவாங்க. அதில் மட்டும் ரொம்பவே தெளிவாக இருக்காங்க அவங்க. ஆப்பிள் அப்படின்னு சொல்லும் போதே ஆப் ஸ்டோரில் இருக்கக்கூடிய எல்லா ஐஓஎஸ் ஆப்ஸும் வந்து சேஃப் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். ஆனால் ரீசெண்டாக ஒருத்தர் ஆப்பிளுடைய ஆப் ஸ்டோர்லேருந்து இன்ஸ்டால் பண்ணி வந்து கிட்டத்தட்ட அவருடைய லைஃப் டைம் சேவிங்ஸே வந்து லூஸ் பண்ணியிருக்காரு. இவர் வந்து பிட்காயினில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. எதுக்கான ஆப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப் ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணியிருக்காரு. இந்த ஆப்புடைய பேர் வந்து ட்ரெஷர் வேலட் ஆப். ஆக்சுவலாக இந்த ட்ரெஷர் வேலட் ஆப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஜெனுவனான பிட்காயின் ஆப் தான். பட் இவங்களது வந்து ஏபிகே ஃபார்மேட்டில் தான் இருக்குது. ப்ளே ஸ்டோர்லேயும் கிடையாது, ஆப் ஸ்டோர்லேயும் கிடையாது. இது எப்போவுமே அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க, எங்களுடைய ஆப் வந்து ஏபிகே ஃபார்மேட்டில் எங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் மட்டும்தான் டவுன்லோட் பண்ணுங்கன்னு. இது இவருக்கு தெரியாமல் ஆப் ஸ்டோரில் இருந்த ஃபேக் வேலெட்டை வந்து இவர் டவுன்லோட் பண்ணி அதில் இவருடைய பிட்காயின்ஸ் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா $600,000 வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இது எல்லாமே வந்து ஹேக்கர்ஸ் வந்து ஹேக் பண்ணிட்டாங்க. இப்போ அவர்கிட்ட அப்சல்யூட்டாக ஒரு பிட்காயின் கூட இல்லை. இதையடுத்து ஆப்பிள் மேலே இவர் கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணியிருக்காரு. இருந்தாலுமே ஆப்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய iOS ஸ்டோர் தான் சேஃபஸ்ட் iOS ஸ்டோர், எல்லா ஆப்ஸும் பர்ஃபெக்ட் அப்படின்னு தான் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க. ஃபேக் வேலட் உள்ளே இருக்கிறதே அவங்க வந்து அக்செப்ட் பண்ணுற மாதிரி இல்லை. எல்லா மாதமும் போல் இந்த மாதமும் அந்துத்து பெஞ்ச் மார்க்கில் வந்து பெஸ்ட் ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனுடைய லிஸ்ட் வெளியாயிடுச்சு. அகைன் இதில் வந்து நிறைய சைனாவில் லான்ச் ஆன ஸ்மார்ட் ஃபோன்ஸ் தான். டாப் ஆஃப் த லிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் Black Shark 4 Pro ரீசெண்டாக லான்ச் ஆனது. அதுக்கப்புறம் ஒப்போவுடைய Find X3 Pro, இந்த ஸ்மார்ட் ஃபோனும் இந்தியாவில் வரப்போகிறதில்ல. நோபியா ரெட் மேஜிக் 6 Pro இதுதான் வந்து 3rd பிளேஸில் இருக்குது. 4th பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசூஸுடைய ROG. அதே 5th பிளேஸில் விவோவுடைய X60 Pro Plus இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் இருக்குது. 6th பிளேஸில் iQOO 7, அகைன் இதுவும் இந்தியாவில் லான்ச் ஆக போகுது. அப்புறம் மீஸோடைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் தான் எங்கள் லிஸ்ட்டாக இருக்குது. ஸோ இந்த லிஸ்ட் ஆஃப் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் தான் அந்துத்து பெஞ்ச் மார்க்கில் வந்து பெஸ்ட் ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. கூகுளும் ஆப்பிள், சாம்சங் மாதிரி அவங்களுடைய ஓன் சிப்பில் ஒர்க் பண்ணுற மாதிரி தெரியுது. கூகுள் அவங்களுடைய Pixel 6 இந்த வருஷம் லான்ச் பண்ண போகிறாங்க. கூடவே அவங்களுடைய ஃபோல்டபிள் டிவைஸும் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த 2 டிவைஸ்லையும் அவங்களுடைய ஓன் ஹோம்மேட் சிப் இவங்க கொண்டு வரலாம் அப்படின்னு தெரியுது. பொதுவாக பிக்சல் டிவைசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைலைட்டட் ஸ்னாப் ட்ராகன் சிப்செட் தான். பட் இப்போ அவங்களுடைய ஓன் சிப்செட் கோட் நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் சாப்பல், இந்த கோட் நேமில் வந்து GS101 இந்த சிப்பை இன்டகிரேட் பண்ணி தான் அவங்களுடைய Pixel 6 வந்து லான்ச் ஆக போகுது குளோபலாக. அது மட்டும் இல்லை, இது கூடவே ஃபோல்டபிள் டிவைஸ், க்ரோம் புக் எல்லாத்துலேயுமே அவங்களுடைய ஹோம்மேட் சிப் கொண்டு வர போகிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். Infinix உடைய Hot 10i FCCயில் லிஸ்டிங் ஆனதுனால இதோட ஸ்பெசிஃபிகேஷன் தெரிய வந்திருக்கு. Infinix அப்படின்னு சொன்னாவே அவுட்லுக் நல்லாயிருக்கும். பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிப்செட் எப்போவுமே சுமாராக தான் கொடுப்பாங்க. மீடியாடெக் உடைய Helio A20 தான் இதுவும் லான்ச் ஆக போகிறதா இங்கே ரிவீல் ஆயிருக்கு. மற்ற ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா HD+ டிஸ்பிளே, 10W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட 6000 mAh பேட்டரியோட Infinix உடைய Hot 10i கூடிய விரைவில் லான்ச் ஆகும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். iPhone SE சீரீஸில் ஃபர்ஸ்ட் ஜென் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2016 தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ஜென் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 வருஷம்
கழிச்சு 2020 தான் இவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ 3rd ஜெட் வெர்ஷனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இது 2021 கிடையாது, 2022 லான்ச் ஆகலாம் அப்படின்னு தகவல் வெளியாக இருக்குது. இதில் ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனாக இவங்க கொடுக்கலாம் அப்படின்னு தெரியுது. பொதுவாக இதுக்கு முன்னாடி சீரீஸ் எல்லாம் 4Gயாக கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனாக லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. அதோட வந்து டிஸ்பிளே சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெடசஸரை விட கொஞ்சம் பெரிய டிஸ்பிளே சைஸோட வரலாம். அதோட 5G செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வியர்டாக இருக்குது தெரிய வந்திருக்க இன்ஃபர்மேஷன். ஏன்னா MMM இல்லாமல் வெறும் sub-6 GHz சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் இவங்க கொண்டு வர போகிறதா தெரியுது. ஸோ 5G அப்படின்னு சொன்ன உடனே எல்லா ஃப்ரீக்வன்சியும் கொடுக்கும்போது தான் வந்து எல்லா ஊர்லேயும் இது கம்பேட்டபிளாக இருக்கும். ஸோ sub-6 GHz அப்படின்னு சொல்லும்போது ஏஷியன் கண்ட்ரீஸ்லலாம் இது சப்போர்ட் பண்ணும். பட் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லலாம் MMM டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ பார்க்கலாம் லான்ச் ஆகும்போது என்ன டெக்னாலஜியில் இவங்க கொடுக்குறாங்கன்னு. அடுத்ததாக இன்றைக்கி லான்ச்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்சங்குடைய F சீரீஸில் 2 ஸ்மார்ட் ஃபோன் வந்து இன்றைக்கி அஃபிஷியலாக லான்ச் ஆகும்போது F12 F02. ஒன்று என்ட்ரி லெவல், இன்னொரு பட்ஜெட் கேட்டகரி அப்படின்னு சொல்லலாம். இதோட ஆல்மோஸ்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வந்து M சீரீஸில் M12 மாதிரியே இருக்குது. F சீரீஸ் அப்படின்னு சொல்லும்போது இது ஃப்ளிப்கார்ட் எக்ஸ்க்ளூசிவ். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட்டில் லான்ச் ஆகுது. 12 noonக்கு மேலே இந்த ஸ்மார்ட் ஃபோன் அங்கே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ரியல்மியுடைய பாப்புலரான X7 சீரீஸில் X7 Pro எக்ஸ்ட்ரீம் எடிஷன் வந்து சைனாவில் லான்ச் ஆயிடுச்சு. ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக X7 Pro எப்படி இருந்ததோ MediaTek Dimensity 1100 அதே சிப்செட்டோட தான் இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. 5G ஸ்மார்ட் ஃபோனாக தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரெஃப்ரெஷ் ரேட். இது 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட், ஒரு புது அவுட்லுக், ஒரு புது கலர் டிசைன்ஸில் இவங்க கொடுத்துருக்காங்க. மற்றபடி எல்லாமே X7 Pro எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான். ஸோ இந்த எக்ஸ்ட்ரீம் எடிஷன் வந்து சைனாவில் பேஸ் வேரியன்ட் 25,000 கிட்ட லான்ச் பண்ணியிருக்காங்க. இது இந்தியாலையும் லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது. பட் எக்ஸ்ட்ரீம் எடிஷன் இல்லாமல் வந்து X7 Pro Plus இல்லைனா X7 Pro Ultra இந்த பேரில் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ ரியல்மி பட்ஸேர் நியோ இந்தியாவில் April 7 அன்னைக்கு அஃபிஷியலாக லான்ச் ஆக போகுது. இதில் ஹைலைட்டிங் ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் ஃபீச்சரோட இவங்க கொடுக்குறாங்க. அதே சமயத்தில் அஃபோர்டபுள் ப்ரைஸ்லேயும் இவங்க கொண்டு வரலாம் தெரியுது. பேட்டரி லைஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48 hours அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஹைலைட்டிங் ஃபீச்சர்ஸோட என்ன ப்ரைஸிங்கில் கொடுக்குறாங்கன்னு April 7 அன்னைக்கு பார்க்கலாம். ஜியோ டெலிகாம் ஆப்ரேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2020 மிட் வரைக்கும் அவங்க தான் சப்ஸ்கிரைபர் பேஸில் வந்து அதிகமாக இருந்தாங்க. ஒவ்வொரு மாதமும் சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்டெல் வோடஃபோனை விட ஜியோவில் தான் அதிகமாக இருந்தது. ஆனால் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து ஏர்டெலுக்கு அதிகம் பேர் மாற ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் வோடஃபோன்லேயும் வந்து சப்ஸ்கிரைபர் பேஸ் வந்து ஸ்டேபிள் ஆகிடுச்சு. இதையடுத்து ஜியோ அவங்களுடைய சப்ஸ்கிரைபர் பேஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக புதுசாக ஒரு முயற்சி எடுத்திருக்காங்க அப்படின்னு தெரியுது. ஜியோ அவங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன்ஸை கூடிய விரைவில் இந்தியாவில் லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. அதே சமயத்தில் ரொம்பவே அஃபோர்டபுள் ப்ரைஸில் இவங்க லான்ச் பண்ணலாம். யாருக்கெல்லாம் இது அஃபோர்டபுளாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜியோ சிம் கார்டு யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர்ஸோடு இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. இப்படி இருக்கும்போது நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்கள ஜாயின் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்டெப்பில் இவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கதா தகவல் வெளியாக இருக்குது. ஸோ ஜியோ ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இந்தியாவில் வரும்போது ரொம்பவே அஃபோர்டபுளாக இருக்கும் ஜியோ யூசர்ஸ்க்கெல்லாம். அதோட ஜியோ அண்ட் குவால்காம் உடைய கொலாபரேஷனில் இந்தியாவில் ஒரு eSports டோர்னமெண்ட் நடக்க போது கால் ஆஃப் டியூட்டியில். இதோட ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11th April வரைக்கும் இருக்குது. யார் வேணாலும் இதில் ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஜியோ யூஸராக இருந்தாலும் சரி, நான் ஜியோ யூஸராக இருந்தாலும் சரி. இதில் வந்து உங்களுக்கு டீம் அண்ட் சோலோ ரெண்டுமே இருக்குது. யாருனாலும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். எந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீயும் இல்லை. அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இதில் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 lakhs வரைக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு வேளை கால் ஆஃப் டியூட்டி பிளேயராக இருந்தால் இந்த டோர்னமெண்ட் நீங்கள் தாராளமாக செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபைனலாக ரியல்மியுடைய நம்பர் சீரீஸ், அதாவது 8 சீரீஸில் 5G ஸ்மார்ட் ஃபோன் வந்து அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறது ரியல்மி இந்தியா தான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஒரு ட்வீட் மூலியமாக. ஸோ இந்த ட்வீட்டுடைய ரிப்ளை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல்மி இந்தியா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இதில் நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னென்னா we have already planned Realme 8 5G and 8 Pro 5G which is coming soon அப்படின்னு வந்து கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதையடுத்து நீங்கள் ஒரு வேளை ரியல்மி 8 சீரீஸுடைய 4G வேரியன்ஸால் வெறுத்து போயிருந்தீங்கன்னா ரியல்மி வந்து 5G வேரியன்ஸ் கொண்டு வர போகிறாங்க இந்தியாவில். அடுத்ததான் இன்றைக்கி பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னென்னு பார்த்துடலாம். கூகுள் அவங்களுடைய பிக்சல் டிவைசஸ்க்கு ஹோம் சிப் கொண்டு வர போகிறதா சொல்லியிருந்தேன். அதோட கோட் நேம் என்னன்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன். அதுதான் இன்றைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை வந்து கீழே டைம் ஸ்னாப் அதுக்கப்புறம் பதில் மென்ஷன் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் கேட்டிருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் ஷாமி மொபைல். நிறைய பேர் சரியான பதில் சொல்லிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து சந்தோஷ்குமார். கங்க்ராச்சுலேஷன் சந்தோஷ். நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் நியூஸ் உடைய கடைசிக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டெக் அப்டேட்ஸ்க்கு தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.